ஹாய் ஆர்மீஸ் வெல்கம் டு பாக்கிஃபிக். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சைக்கோ பன்னி. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லிக்கிறேன், ஹெட்செட்ஸ் மஸ்ட்டு, வெரி வெரி மஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் க்ரீப்பியான ஸ்டோரி. த்ரில்லர் அது இது அப்படிலாம் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன பேய் கதைனாலே பயப்படுவீங்கன்னா இதை இக்னோர் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு. ஓகே, சரி, ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரு ஆகிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. அங்கே ஒரே ஒரு போஸ்ட் லைட் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்குது. பிகாஸ் உங்களை யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. பட் அந்த பேட்ரி பர்சன்டேஜ் ஏற்கனவே 2% தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ டைமுமே 11:30க்கு மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னுமே பேனிக் அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு யாருன்னா திருப்பி ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறீங்க. பட் ஆனால் யாருமே இல்லை. பட் நீங்கள் நேராக பார்த்து நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்பவே ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வாட்டி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த பர்சன் உங்கள் ஃபேஸில் அப்படியே அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அந்த கர்ச்சீஃபை நீங்கள் பிடுங்கி தூக்கி போட்டுட்டீங்க. நீங்கள் ஓடல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் உங்களால் முடியல. அவன் அந்த பர்சன் என்ன பண்ணுறான்னா உங்கள் வாயில் அப்படியே கை வச்சு அப்படியே மூடுறான், சவுண்டு வரக்கூடாதுன்ட்டு. ஸோ நீங்கள் அவன் கையை அப்படியே கடிச்சு விட்டுட்டு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு முட்டை சந்துலேருந்து ஒரு ஸ்மோக் வந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு நினச்சி பயங்கரமாக கத்துறீங்க. அப்போது அந்த முட்டை சந்துலேருந்து ஒரு பர்சன் வராரு. அவரோட ஒரு கை அவரோட பேக்கெட்லேயும் ஒரு கை அவரோட வாயிலையும் இருக்குது. அப்படியே அதுலேருந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே வராரு. பட் அவர் ஃபேஸ் உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ஃபேஸில் ஒரு பன்னி மாஸ்க் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அவரை கூப்பிடுறீங்க, அவரும் உங்ககிட்ட வராரு. பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த பர்சன் உங்களை பிடிச்சிட்டு இருந்தவன் உங்களை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நீங்கள் கத்துறீங்க பயங்கரமாக, ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்தும் போது உங்கள் முன்னாடி அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பர்சன் அப்படியே தம்மால்னு உங்கள் பக்கத்துலேயே விழுந்துடுறான். அப்போ பார்த்தா அந்த பன்னி மாஸ்க் போட்டவன் தான் அவனோட ஷோல்டரில் அவன் ஒரு ஆக்ஸை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். இன்னொரு கையில் அப்படி அந்த சிகரெட்டை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்ததும் என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் அவன் ரொம்பவே க்ரீப்பியாக இருக்கான் பார்க்கவே. அந்த மாஸ்க் அண்ட் ஆல்சோ அவன் ஷர்ட் ஃபுல்லாகவே அப்படியே பிளட்டாக இருக்குது. அவன் ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பயமாகுது. அப்படின்னு சொல்லிட்டு லெதர் ஜாக்கெட்டை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ நீங்களும் அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை அப்படியே மறைச்சிட்டு அந்த ஜாக்கெட்டை வாங்கி அப்படியே போட்டுக்கிறீங்க. பட் ஆனால் அதுக்கடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. பிகாஸ் அவனை பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே பேனிக்காகவும் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்களே அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. ஆஃப்டர் 2 hours நீங்கள் பொறுமையாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தா அது ஒரு பெரிய பெட்ரூம். உங்களுக்கு சுத்தமாக புரியலை நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ரொம்பவே டிம்மான பர்பிள் லைட் மட்டும் எரியுது. அண்ட் ஆல்சோ அந்த பிளாக் தீமில் இருக்கிற அந்த ரூம் கர்டைன்ஸால் மூடப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துகிட்டே இருக்கும்போது அந்த பர்சன் அப்படியே அவன் பேக்கெட்டில் கூலாக கை விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வரான். அவனோட ஷூ சவுண்ட் அப்படி கேட்குது. அதை கேட்க கேட்க இன்னும் ஒயனுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. பிகாஸ் அவனோட பிளட்டி ஸ்மெல் இன்னுமே ஒயனோட நாசிலில் ஏறும்போது அவளை ரொம்பவே பேனிக் ஆக்குது. அண்ட் ஆல்சோ அவளுக்கு அது சுத்தமாகவும் பிடிக்கல. அப்போது அவன் ஒரு ஸ்டெப்பாக கிட்ட வரும்போது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துகிட்டே இருப்பான். அப்போது அவகிட்ட தண்ணி குடி அப்படின்னு அவன் சொல்லி அந்த வாட்டர் அவன் முன்னாடி நீட்டுறான். பையனும் அது பயந்துட்டே அப்படியே அவள் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்படியே அவள் அதை வாங்கி குடிக்கிறா. போதும்
கொடு. அப்படின்னு அந்த வாட்டர் பாட்டிலை அவன் வாங்கிக்கிறான். ம், நான் வீட்டுக்கு இப்போ ஜஸ்ட்டு 12:30 தான் ஆகுது. நான் உன்னை காலைல கூட்டு போய் விடுறேன். ஓகே? நான் இப்போவே போகணும். ஐ கான்ட் டிரைவ்ண்ணா. நான் குடிச்சிருக்கேன், என்னால் ஓட்ட முடியாது. இல்லை, நான் நான் நடந்து போயிடுவேன். என்னை விட்டுருங்களேன். விட்டுறேன். திருப்பி அவனாக வருவான். அவனை வந்து திருப்பி நானே வந்து போட்டு தள்ளுறேன். வேறு வேலை இல்லை. வாயை மூடிட்டு போய்டு. நானே அவனை கூப்பிட்டு போகிறேன். ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம் விட்டு வெளில போயிடுறான். பையனுக்கு ஒன்றுமே புரியல. இது யார், நம்ம எங்கே இருக்கோம், எனக்கு எதுவுமே புரியல. டைம் வேறு எனக்கு. ஐயோ, என் ஃபோன் அப்படின்னு வயன் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறா. பட் ஆனால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த ரூம் விட்டால் வெளில போகணுன்ட்டு பார்க்குறா. பட் ஆனால் அந்த ரூம் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ அப்படியே ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பெட்லேயே போய் தூங்கிடுறா டயர்டில். ஸோ இப்படியே ஒரு 5 to 6 hours போயிருக்கும். அவள் நல்லா தூங்கிட்டுருப்பா. அப்போது அவளுக்கு சவுண்டு கேட்கும் அப்படின்னு. அப்போது அவள் ஐஸ் வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அந்த பன்னி மாஸ்க் போட்டவன் தான். இன்னுமே அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணாமல் அதே மாஸ்கோட பட் ஷர்ட்லெஸ்ஸாக வந்து நிற்கிறான். சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அவள் திருப்பி பயந்துட்டு அப்படி கேட்குறா. அப்போது போகலாம், எழுந்துரு அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவன் ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு போகிறான் கீழே. அப்போது வயனை அந்த காரில் ஏற்றி விட்டு அவனே அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். உன் வீட்டுக்கு வழி யாரு? கூகுள் மேப் சொல்லுமா? நீ தான் சொல்லணும். சொல்லு, எப்படி போகணும்? இது எந்த ஏரியானே தெரியலையே. மெயின் ரோட் வந்ததும் உனக்கு தெரியும். அப்புறம் அப்படி இப்படின்னு அவன் வழியை சொல்லிவிட்டு அவள் வந்து ரீச் ஆகிடுறான். உங்கள் பேர்? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். பட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இனிமேல் அது சேஃபாக இரு. ஓகே? ஓகே. அப்போ பையன் அந்த காரை விட்டு இறங்கி அவள் திரும்புறதுக்குள்ள அந்த கார் அப்படியே ஸ்பீடாக வந்து போயிடும். யாராக இருக்கும்? ஓகே. அப்புறம் அவள் வீட்டுக்குள்ளே போயிட்ட பிறகு அவள் டைம் பார்ப்பா. ஷார்ப் 6 o'clock. இவர் யாராக இருக்கும்? எனக்கு இவர் தெரிஞ்சே ஆகணுமே. இல்லை, இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் தான் எடுக்கிறா. இது அவர் தானே. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு 3 hours கழித்து வயனோட ஃப்ரெண்ட் தான் அப்படியே வந்து அந்த டோரை வந்து நாக் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்போது வயன் ஓப்பன் பண்ணி யார்? ஏய் ஏய் என்னடி ஆச்சு? நைட் எங்கடி போயிருந்த? உன் ஆளையே காணும் தெரியுமா? இல்லடி, இது வெளியே போயிருந்தேன். வெளியே தான் எங்கே போயிருந்த? உனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணுறது? ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப்னே வருது. அச்சோ, என் ஃபோன். என்ன? என் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன்டி. எங்கே விட்டு வந்த? வா போய் தேடலாம் நம்ம. ஏய் இல்லடி, அது ஃபஸ்ட்டு நீ எங்கடி போன? இப்போ நான் அவகிட்ட சொல்கிறதா வேணாமா? வேணாம் சொல்ல வேணாம். அப்புறம் எதனா பிரச்சனை ஆகிடும். நான் இங்கே என் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க பையனுக்கு பிறந்த நாளாம். அப்படியே போயிட்டு என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்களா, அதான் பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் நீ அட்டன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம்லடி. ஒரு நிமிஷம் பயந்துட்டோம். எவ்வளோ மெசேஜ்னு தெரியுமா? உன் ஃபோன் எங்கே? ஓகே, உன் சித்திக்காவது ஃபோன் பண்ணி கேளு. சித்தி நம்பர் தெரியாதுடி. சரி இரு, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டி. என்ன? நீ அன்றைக்கி வந்தல்ல என்கிட்ட சொன்னியே ஒரு விஷயம். ஆமாம். அது ஆமாண்டி, அந்த சைக்கோ 4 ஸ்டாஃபு அப்புறம் 2 ஸ்டூடெண்ட்ஸை கொலை பண்ணானே. ஆமாண்டி. அவன் யார்?
ஆ அவன் வந்து நம்ம காலேஜ் தான். சீனியர்ன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா யாருன்னு தெரியல. ஆனா நம்ம காலேஜ்ல தான் வந்து படிக்கிறானாம். எவ்ளோ பெரிய காலேஜு. யாரால தான் கண்டுபிடிக்க முடியும்? ம். ஆ அப்போ அவன் யாருன்னு தெரியாதா? ஏய்! இப்ப ஏன்டி இதெல்லாம் கேட்குற? இல்ல, இல்ல. எங்க சித்தி இத பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ம்ஹ்ம். இல்லடி. அவன் சைக்கோ அண்டு சீனியர்ன்னு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இதில வாய்ப்பே இல்ல. அண்ட் ஆல்சோ ம் இந்த மாரி இந்த 4 கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 6 கேர்ள்ஸ வந்து கொலை பண்ணியிருக்கானாம். அது மட்டும் தான் தெரியும். 6 பொண்ணுங்களா? ஆமா. சரி, ஓகே. நீ என்ன 6 மணிக்கே எந்திச்சிட்ட? அதிசயமா? ஆ நீ தான் காணுமே! அதனால தான் உன்ன தேட வந்தேன். சரி ஓகேடி. நான் போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புறேன். நீயும் கிளம்பு. ஓகே? ஆம். சரிடி. அப்படின்னு அவ டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பெருமூச்சு விடுறா. இவனை கண்டிப்பா நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவ காலேஜ்க்கு தான் கிளம்பி போறா. அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர்லயே அவளோட ப்ரொஃபஸர் வயன் ஆ சார் உன் ஃபோன் எங்கே மிஸ் பண்ணிட்ட போல இந்தா கொடுத்துட்டு போனாங்க. என் ஃபோன் யார் சார் கொடுத்தா? இங்கே ஒர்க் பண்ணுறவர் யார்? ஓ அந்த வாஷ்ரூம் கிளீனர் தான். ஓ அவரா? வாய்ப்பில்லை, அவன் தான் ஸ்டூடெண்ட் ஆச்சே. ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வாங்கிட்டு அவள் அந்த கிளாஸ் ஃபுல்லாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. அப்போது அந்த கிளீனர் கிட்ட கொடுத்தவன் யாராக இருக்கும்? ம் ஓகே, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ பெல்லும் கரெக்டாக அடிக்குது. அவள் அந்த கிளீனரை போய் தேடிட்டே இருக்கா. பட் அவர் எங்கேயோ காணும். ஸோ எப்படி ஈவினிங் ஆகுது. வயன் வா போகலாம். இல்லடி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது லைப்ரரியில். நீ போயிட்டு வா, நான் அப்புறமா வரேன். சரி சேஃபாக வா சரியா, நான் போகிறேன். ஆ சரிடி. ஸோ இப்படி ஒயன் ஒரு 6 o'clock வரைக்குமே அவள் காலேஜில் இருக்க லைப்ரரியில் தான் இருக்கா. அப்போ ஒரு சவுண்ட் 2 பேர் பேசுகிற மாதிரி. அப்போ ஒயன் அப்படியே வந்து அந்த லைப்ரரியோட என்ட்ரன்ஸில் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறா. அங்கே யாருமே காணும். பட் ஆனால் அந்த கிளீனர் வந்து நிற்கிறான். இவர்கிட்ட கேட்கலாமா? ஓகே. பிரதர், இங்கே நீங்கள் காலையில் வந்து ஒரு ஃபோன் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அது யார் கொடுத்தா அப்படின்னு வந்து ஒயன் வந்து கேட்குறா. அப்போது அவன் வந்து எதுவுமே பேசலை. அவன் ஜஸ்ட்டு ஒரு சைகை மட்டும் பண்ணுறான். அவன் கையை தூக்கி தூக்கி என்னென்னவோ காட்டுறான் அவன் ஃபேஸ் முன்னாடி வச்சு. அவளுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்குறா. பட் ஆனால் அவன்கிட்ட வந்து ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இதே மாதிரி தான் அவன் ஃபேஸ் முன்னாடி ஏதோ வந்து கதகளி ஆடுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஒயனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓ இவர் ஊமை போல். அவர் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படியாவது சரிம்மா. அப்போது ஒயன் அவனோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறான். பட் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் தலையில் அடிச்சுட்டு அப்படியே திரும்பி போகிறான். என்ன இவர்கிட்ட கேட்டால் வேலைக்கு ஆகாது போல். ஆனால் 2 பேர் பேசுகிற மாதிரியே இருந்ததே. ஒரு வேளை இவர் தானா தான். ஆனால் ஊமை. ஐயோ சரி, நம்ம வீட்டுக்கே கிளம்பி போகலாம் அப்படின்னு ஒயன் அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அண்ட் ஒன் நைட் வயன் எனக்கு தெரியும் அவன் நல்லவன் தான். சும்மா இதெல்லாம் ஏன் இது ரீசனே இல்லாமல் நடக்குது. அவன் ஆனால் ரீசன் இல்லாமல் பண்ணுறான். அவன் எவ்வளோ நல்லவன். அன்றைக்கி அவனுக்கு எதனா தோணியிருந்தா அவன் நினச்சா கூட என்னை வந்து அன்றைக்கி போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் ஈவன் அவன் என்னை பேடாக கூட பார்க்கல. அப்போ அவன் எவ்வளோ நல்லவன். என்னை எவ்வளோ சேஃபாக கொண்டு வந்து விட்டான். நீ சைக்கோ பண்ணி அவன் நல்லவன், நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தூங்கிடுறா. ஸோ டேஸ் ஆக ஆக ஒயனுக்கும் அந்த சைக்கோ பன்னி மேலே இருக்கிற லவ் அதிகமாயிட்டே இருக்குது. அண்ட் ஒன் டே ஒரு நல்ல ஈவினிங் டைம் செம்மையாக மழை பெய்யுது. அந்த டைம் ஒயன் அவள் வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அவள் ஃபோனில் வந்து
ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய நியூஸ் அபவுட் சைக்கோ பன்னி தான் வந்துட்டே இருக்கு. அவளுக்கு அத பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கு. அப்போ எதர்ச்சியா அவளுக்கு முன்னாடி இருந்தவன பார்க்கும்போது ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. பிகாஸ் ஒரு பைக்ல ஒருத்தன் லெதர் ஜாக்கெட் போட்டு அப்படியே உட்காந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கான். இந்த ஜாக்கெட் ஆனா கன்ஃபார்ம் எப்படி பண்றது? ஏய் அ- அது அந்த டாட்டூ தானே? ஏ ஐயோ! அப்போ அவ எழுந்து நிக்கும்போதே கரெக்ட்டா அவன் பைக் எடுத்துட்டு போயிடுறான். ஐயோ! போறானே! அ ஹலோ! எக்ஸ்கியூஸ் மீ! அப்படின்னு அவ கூப்பிடுறா. பட் ஆனா அவன் காதுல விழவே இல்ல. ஏன்னா அந்த ரெயின் சவுண்டு ஆல்சோ அவன் ஹெல்மெட் மாட்டியிருக்கனால. அப்புறம் அவ ஃபோன் எடுத்து ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துட்டேன். சைக்கோ பன்னி நான் உன்கிட்ட வந்துட்டேன். எனக்கு தெரியும். எனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிடுறா. நெக்ஸ்ட் டே வயன் அவ காலேஜுக்கு போயிடுறா. அங்கே பார்த்தா நிறைய பார்க்கிங் ஏரியாஸ் இருக்கு அவ காலேஜில். இதில் எந்த பார்க்கிங்கில் அவன் பைக் விட்டுருப்பான்னு தெரியலையே. ஐயோ! அப்படின்னு அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, ஈவினிங் அவன் திருப்பி பைக் எடுக்க வரும்போது நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடலாம், அப்போ தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போது கரெக்டாக வந்து காலேஜ் டைமும் முடியுது. ஸோ ஒரு ஒருத்தராக எல்லாம் பைக் எடுத்துகிட்டு அந்த ஒரே என்ட்ரன்ஸ் வழியாக தான் வெளில போயிட்டே இருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணி பார்க்குறா. பட் ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியாது போல். ச்சே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? இப்போ நான் என்ன பண்ணுறது? என் சைக்கோ பண்ணியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ பின்னாடி ஒரு சவுண்டு. நீங்கள் அது ஏ அவன்தான், அவனே தான். நிறுத்துங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். யார் நீங்கள்? ஏய் நீ நீ சைக்கோ பண்ணி தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு வயன் அவன் கிட்ட க்ளோஸாக போய் கேட்குறா. என்னது சைக்கோ பண்ணியா? யார் அது? நடிக்காத, நீ தான், எனக்கு தெரியும். அன்னைக்கு நீ தானே என்னை காப்பாற்றின. என்னை வீட்டில் கூட கூட்டு போய் விட்டி மார்னிங் 6 o'clock. யாருமே இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிட்டு அவனும் வயனுக்கு ஃபேஸ் கிட்ட வந்து நான் இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் முறைச்சிட்டே கேட்குறான். வயனுக்கு அன்னைக்கு வந்த பயம் இன்னைக்கு திருப்பி அப்படியே அட்டாக் ஆகுது. எனக்கு எனக்கு உன்கிட்ட பேசணும். வண்டியிலேரு அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அவன் கூட ஏறிக்கிறா. ஸோ அப்படியே ஜங்குக் அப்படியே வேகமாக வந்து வண்டியை ஓட்டிகிட்டே போகிறான். கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டலாம்ல. அப்படின்னு அவன் நோட் பண்ணிட்டு அப்படியே வண்டி போயிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க 2 பேருமே ஜங்குக்கோட வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. உள்ளே போ வரேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு அவன் பைக் பார்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வயனும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அண்ட் தென் உள்ளே போகிறா. போயிட்டு அவள் சோஃபாவில் உட்காந்துச்சு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜங்குக் வரான். என்ன பேசணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ வயனுக்கு அந்த பயம் இவ்வளோ தூரம் இருந்தாலுமே அவள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவள் ஜங்குக் கிட்ட போய் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஐ லவ் யூ அப்படின்னு வயன் அழுதுகிட்டே சொல்கிறா. அது ஜங்குக்கே ஷாக்காக இருக்குது. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு ஜங்குக் வயனை அப்படி புஷ் பண்ணிட்டு கேட்குறான். இல்லை நான் நிஜமாலே உங்களை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ். ஏய் யார் நீ? நீ போனா போதுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ என்ன எனக்கு ஸ்பை வேலை காட்டுறியா? இல்லை நான் ஸ்பைலாம் கிடையாது, ப்ளீஸ் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் நிஜமாலே உங்களை லவ் பண்ணுறேன், என்னை ஏன் நம்ப மாட்டேறீங்க? நான் சத்தியமாக உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வயன் ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்கா.
இங்கே பாரு, நீ லவ் பண்ணுற ஒரு காரணத்துக்காகலாம் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இல்லை, நான் சீரியஸாக உங்களை லவ் பண்ணுறேன். நான் இத்தனை நாள் உங்களை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்னு கஷ்டப்பட்டு. அப்போ அவ பேசிகிட்டே இருக்கும்போது ஜங்குக் அங்கே பின்னாடி இருந்த அந்த ஆக்ஸ் எடுத்து அவன் ஷோல்டரில் வச்சுட்டு, "இப்போ நீ கிளம்புறியா இல்லை?" அப்படின்னு வயனை பார்த்து முறைக்கிறான். அப்போ வந்து, "நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ, அவ்வளோதான். எனக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் உன்கிட்ட நான் அந்த சேஃபை வந்து ஃபீல் பண்ணேன். ஐ வாண்ட் யூ. எனக்கு நீ வேணும். நீ தான் என் வாழ்க்கை. எனக்கு தெரியாது." அப்படின்னு வயன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படியே அந்த ஆக்ஸை எடுத்துகிட்டு வந்து அவளை வெட்ட வரான். அப்போது வயன் ஜங்குக்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கா. அவள் வெட்ட வரும்போது அவள் அழுவுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. "இல்லாமல் தான் நான் வாழணுன்னா என்னை நீ வெட்டிடு" அப்படின்னு வயன் சொல்கிறா. அது கேட்டதும் ஜங்குக்கு ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆயிட்டான். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அப்படின்னு அவன் அந்த ஆக்ஸை வந்து எடுத்து அவன் சோஃபாவில் தூக்கி போட்டு வயனை பார்த்து கேட்குறான். "இல்லை, எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும். ப்ளீஸ், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ்" அப்படின்னு வயன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணணும்? "எனக்கு ஒரு சான்ஸ் வேணும். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்." ஓ, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன் அப்படின்னு வயன் சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து ஹக் பண்ணுறா. அப்போது ஜங்குக் அவளை பேக் பண்ணிக்கிறான். அப்போ வயனுக்கே ஷாக்கு. அப்போ வயன் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்றான். ஜங்குக், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வயன் ஜங்குக்கை டீப்பாக கிஸ் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கு இது புதுசாக இருக்குது. இது வரைக்கும் அவன் யாருமே கிஸ் பண்ணதில்லை. அண்ட் ஆல்சோ முக்கியமாக அவன் லவ் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் அவன் இப்படி ஃபீல் பண்ணுறான். பட் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுது. அவனுக்குள்ளே இருக்கிற ஈவில் வெளியே வர மாதிரியே இருக்குது. அப்போது வயனோட ஹேரை அவன் ஸ்ட்ராங்காக பிடிச்சி அப்படியே இழுத்து, "நான் என்ன கேட்டாலும் செய்வியா?" அப்படின்னு ஹஸ்கி டோனில் வயனோட இயர்ஸ் கிட்ட விஸ்பர் பண்ணுறான். அப்போ வயன் எதுவுமே புரியல போல், பாவம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஜங்குக் வயனை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவன் ரூம்குள்ளே தான் போகிறான். அப்படியே ஒரே ஒரு ஸ்விட்ச் மட்டும் போடுறான். அந்த ரூமே இப்போது ரெட் கலரில் இருக்குது வித் பிளாக் தீமோட. "நான் என்ன கேட்டாலும் செய்வல்ல அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அப்போ வயன், "கண்டிப்பாக செய்வேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன?" என் பேர் சான் ஜங்குக் அப்படின்னு வயனோட காதில் விஸ்பர் பண்ணுறான். "ஓ, சான் ஜங்குக், என் பேர் என்னன்னு தெரியுமா?" வயன். உனக்கு அது எனக்கு உன் ஐடி கார்டு பார்த்தேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி வயன் அந்த ஐடி கார்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடுறா. "சரி, நீ இப்போ ஏன் நீ இங்கே தூக்கிட்டு வந்திருக்க?" நீ தான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னல அப்படின்னு அவன் ஹஸ்கி வாய்ஸை சொல்லிட்டு வயனை அப்படியே பெட்டில் படுக்க வச்சு டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு வலிக்குது. வலிக்க தான் செய்யும். பார்த்து வலிக்குது. அப்போது திருப்பி வயனை பயங்கரமாக அவன் கிஸ் பண்ணும்போது இந்த வாட்டி ரொம்ப ரஃப்பாக பண்ணுறான். ஸோ அதனால் வயனுக்கு அப்படியே ப்ளீட் ஆகுது. "ஜங்கு ப்ளீஸ், வலிக்குதுடா." லவ் பண்ணுறல, ஒத்துக்கோ, எல்லாத்தையும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் தென் அவன் ஹேண்ட் அப்படியே பயங்கரமாக ப்ளே பண்ணுது வயனோட பாடி ஃபுல்லாக. அவன் அப்படியே வயனோட ப்ரெஸ்ட்டை பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறான். அது வயனுக்கு ரொம்ப வலிக்குது. பட் ஒரே ஒரு ஃபீல் மட்டும் அவளுக்கு தெரியுது. ஜங்குக்கிட்ட இருந்து லவ் ஃபீல் ஆகலை, பட் அதில் லஸ்ட்டு வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஜங்கு கொஞ்சம் நல்ல வாய மூடு அப்படின்றான். ஜங்குக்கு வலிக்குதுடா, வலிக்குது. ஒரு
அப்படின்றான். அப்போது சங்குக் இப்போ வாய மூடு புரியா இல்லையா? அப்படின்னு அவன் வந்து அதட்டினதும் வயன் பயந்துடுறா. சங்கு வலிக்குதுடா, எனக்கு பயங்கரமாக வலிக்குது ஆ அப்படின்னு வயன் சொல்லும் போதே அவன் பயங்கரமாக அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறான் வயனை. சங்கு, நீ எதுக்கு அடிச்ச? வலிக்குது எனக்கு. அப்போ ஜேகே ஒன்றுமே பேசலை. அவன் பாட்டுட்டு இருந்து வயனோட மவுத்துக்குள்ளேயே விட்டுடுறான். வயன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அவளுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் கொடுக்குது. அவள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகே திருப்பி அவளை வந்து ஸ்லாப் பண்ண வரான். பட் ஆனால் வயன் கண்லேருந்து டியர்ஸ் வரதை பார்த்துட்டு அவளை ஸ்லாப் பண்ணாமல் அவன் பாட்டன் தேர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அது வயனுக்கு இன்னுமே வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அவளுக்கு சுத்தமாகவே இது பிடிக்கல. அவளுக்கு கொமட்டி ஒரு மாதிரி வாமிட்லாம் வர மாதிரிலாம் கூட இருக்குது. அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவள் ஜேகேவை புஷ் பண்ணுறா. பட் அவனால் வந்து தள்ளவே முடியல. ஆனாலுமே ஜேகேக்கு வந்து இது ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இவள் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறது. அதனால் அவன் வந்து ஒன்றுமே வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அவன் பாட்டுன்னு அடிச்சிடுறான். வயனோட ஃபேஸ்லேயே வந்து ஸ்லாப் பண்ணிடுறான். அப்போ வயன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. சங்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறேன்? ப்ளீஸ் என்னை விடு, எனக்கு பிடிக்கல, பிடிக்கல விடு அப்படின்னு வயன் பயங்கரமாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கா. சங்குக்கு ஒன்றுமே பேசல. அவன் பாட்டுன்னு வயனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் டக்குன்னு இன்சர்ட் பண்ணதுமே வயனுக்கு உயிரே போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பெயினாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. வயனுக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. சங்குக்கோட ஃபேஸ் அவள் பார்க்கும்போதுலாம் அவளுக்கு இன்னுமே ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது சங்குக் அவளுக்கு ப்ளீட் ஆகிற பிளட்டை எடுத்து அப்படியே அவன் ஃபேஸில் வைப் பண்ணி ஒரு மாதிரி சிரிக்கிறான். வயனால் ஒன்றுமே பேச முடியல. அவளுக்கு கண்ணெல்லாம் அப்படியே பிளர் ஆகி அவள் ஃபெயிண்ட் ஆக போகிறா. பட் அது கூட ஆகக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி சங்குக் பயங்கரமாக இன்சர்ட் பண்ணி தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வயனுக்கு உயிரே போயிடுச்சு கிட்டத்தட்ட. அவள் அப்படியே டயர்டில் கண்ணு மூடிடுறா. ஓகே காய்ஸ், இதோட வந்து நான் அடுத்த பார்ட் வந்து சூன் போடுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஸ்டோரி செட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பொறுத்து தான் நான் இதுக்கு மேலே இன்னும் வந்து லெவல் ஏற்றுறதா இல்லை எப்படி அப்படிலாம் பண்ண முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள்.